சட்டசபை தேர்தல் வர்ற 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த வேளையில அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாத்தாக்கா, தாவேகா, சசிகலா ராமதாஸ் உட்பட 5 முனை போட்டிகள் நடக்குதுங்க. 5 முனை போட்டி நிலவுனாலும் திமுக தான் 234 தொகுதி ஜெயிக்குன்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாவேகா தலைவர் விஜயால தான் திமுக கிடைக்க வேண்டிய கணிசமான வாக்குகள் எல்லாமே அவரு புடுங்கிக்க போறாரு, இதனால அவங்களுக்கு தோல்வி வரும்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இந்த 2 விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. சட்டசபை தேர்தல் காரணமாக வேட்பாளர்கள்லாம் களத்துல குதிச்சு தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் சூறாவளி பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. அதுபோலதான் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் தொகுதியில மார்ச் 31ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கினாருங்க. அதுக்கப்புறம் நேத்து காலையில விருதுநகர் தொகுதியிலையும் நைட்டு மதுரையிலையும் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை நம்ம ஸ்டாலின் அவர்கள் முடிச்சாருங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பாண்டிச்சேரியில 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்றாருங்க. அதுக்காக மதுரை விமான நிலையம் வந்த நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, 5 முனை போட்டி நடந்தா எங்களுக்கு என்னங்க, தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை திமுக இருக்க வரைக்கும் வராது, அதனால 234 தொகுதியிலையும் திமுக மாபெரும் வெற்றி பெறும்னு நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாணக்கியா மற்றும் தினமலர் கருத்து கணிப்புல விஜய் அவர்களாலதான் திமுகவோட வாக்கு வங்கி குறைய போகுதுன்னு சொல்லியிருக்காருங்க. அது எப்படின்னா, திமுக பாஜக மேல வெறுப்பு அரசியலை பண்ணி தான் தமிழ்நாட்டுல பெருவாரியான ஓட்டுகளை சேகரிச்சாங்க. ஆனா அதே ஸ்ட்ராட்டஜியே நம்ம தாவேக தலைவர் விஜய் சேர்த்தால திமுக கிடைக்க வேண்டிய கணிசமான ஓட்டுகள் எல்லாமே தாவேகாக்கு மாறும்னு சொல்றாங்க. நம்ம சாணக்கியா மற்றும் தினமலர் எடுத்த கருத்து கணிப்புல அதிமுக கூட்டணி 40% வாக்குகளும், திமுக கூட்டணி 37% வாக்குகளும், தாவேகா 18% வாக்குகளும், நாத்தாக்கா 5% வாக்குகளும் பெரும்னு அந்த கருத்து கணிப்புல இருக்குங்க. திமுக குறைஞ்ச அந்த 3% வாக்கு என்னன்னா, பாஜகவுக்கு எதிராக வெறுப்பு அரசியல் பண்ணி அவங்க வாக்கு வாங்கினாங்க பாருங்க, அந்த வாக்குகள்லாம் இப்ப தாவேகாக்கு போனதால திமுக கூட்டணி தாவேகாவால ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து கணிப்பாலேயே திமுக தோத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் முடிவு. சமயத்துல தலைகீழா கூட மாறலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணி 234ல எத்தனை தொகுதியை அள்ளுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.